இப்போ தியேட்டரில் பின்னாடி இருக்கிற 5 ரூபா தான் எப்போயுமே ஃபுல்லாகுது. அதனால் எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் ஓடிடிக்குன்னு படம் பண்ணிங்கன்னா கட்டாயம் மிட் ரேஞ்சு எப்போயாச்சும் லாங் ஷாட்டு போங்க. எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்லாம் ஓடிடிக்கு படம் பண்ணுறப்ப நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் ஓஎஸ் க்ளோஸ் போகிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் ஓடிடி ரசிகர்களுக்கு அந்த படத்தோட கனெக்ட் ஆவாங்க. இப்போ மெய்யழகன் மாதிரி ஒரு பொறுமையாக போகிற படம்னா அதை ஓடிடி மோட்லேயே நீங்கள் எடுங்க. ஷார்ட்டையும் கம்போஸ் பண்ணுங்கள். வதன்னு எடுக்கக்கூடாது, தேவையானதை மட்டும்தான் எடுக்கணும். ஒரே சீனை பல ஆங்கிள் எடுக்கவே கூடாது. உங்கள் மைண்டில் எப்போயுமே ஒரு எடிட்டிங் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே எடுங்க. படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் இசை இந்த இடத்துல சரியில்லை, பாடல் வரி இந்த இடத்துல நல்லா இல்லை, இந்த ஷார்ட்டை எங்கே தூக்கி போடலாம்னு இசை பாடல் எடிட்டிங்கில் உங்களுக்கு மாற்றி யோசிக்க ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எடுக்கும்போதே ஒலி அறிவோட அழகியலாக எடுக்கணும். ஒன்று எடுத்ததுக்கு அப்புறம் அதை திரும்ப எடுக்கிற ஆப்ஷன் பெரும்பாலும் வளர்ந்து வர்ற இயக்குநர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் கேமராமேனு, கலை இயக்குனரை நல்ல திறமையான ஆட்களாக போடுங்க. பட்ஜெட்டில் இவங்ககிட்ட மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. 1-2 ஷாட் நீங்கள் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் எடிட்டில் நீங்கள் ரொம்ப சிரமப்படணும். அந்த காட்சியை நம்ம ஒட்ட வைக்கவே முடியாது. அதனால் ஒரு சீன் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் எல்லா ஷாட்டையும் எடுத்தாச்சான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீண்ட வசனங்கள் வர இடங்களில் மட்டும் மாஸ்டர் ஷாட்டு அப்புறம் மிட் ரேஞ்சு 2 தடவை எடுங்க. மாஸ்டர் ஷாட்டு மிட் ரேஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷாட்டுக்கு ஓஎஸ் க்ளோஸ்னு திரும்ப எடுக்கவே எடுக்காதீங்க.